ரிசர்வ் வங்கியின் நகைக்கடன் விதிமுறைகள் தமிழக கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் தங்களுடைய நகைகளை அடகு வைத்து உடனடி பண தேவையை தீர்த்து கொள்கிறார்கள். தனியார் அடகு கடைகளில் வட்டி உயரமாக உள்ளதால் பெரும்பாலானோர் குறைந்த வட்டியுடன் நகைகளை வங்கிகளில் அடகு வைத்து பணம் பெறும் நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் நகை கடன்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி தங்கத்தின் மதிப்பில் அதிகபட்சம் 75% வரை மட்டுமே கடனாக வழங்கப்பட வேண்டும். தற்போதைய நடைமுறையில் இது 90% உள்ளது. எடுத்துக்காட்டாக 1 லட்சம் மதிப்புள்ள தங்கத்திற்கு தற்போது ரூபாய் 90,000 வரை கடன் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் புதிய விதியின்படி அதிகபட்சமாக 75,000 மட்டுமே வழங்கப்பட வேண்டும். தங்க நகைகளை அடமானம் வைக்கும் நபர்கள் அந்த நகையின் உரிமையை நிரூபிக்கும் ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். வங்கிகள் நகைக்கடன் வழங்கும் முன் தங்க நகையின் தரத்தை உறுதி செய்யும் வகையில் ஒரு தரச்சான்றிதழ் பெற வேண்டும். அலங்கார தங்க நகைகள், குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் மற்றும் தங்க அலங்கார பொருட்களே அடமானமாக ஏற்கப்படலாம். மேலும் ஒரு நபரால் அதிகபட்சமாக 1 கிலோ தங்க நகைகளும் 50 கிராம் தங்க நாணயங்களும் மட்டுமே அடமானமாக வைக்க அனுமதிக்கப்படும். தங்க நகை கடன் வழங்குபவர்கள் தங்கத்தின் மதிப்பை கணக்கிடும் போது 22 கேரட் தங்கத்தின் விலையை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்க வேண்டும். மேலும் கடன் ஒப்பந்தத்தில் அடமானமாக வைக்கப்படும் தங்க நகைகளின் விவரம், மதிப்பு மற்றும் ஏலச் செயல்முறைகள் உள்ளிட்ட தகவல்களை அவசியமாக சேர்க்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி விதிமுறைகள் வெளியிட்டுள்ளது. இவ்விதிமுறைகள் அமலுக்கு வந்தால் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலை நிலவுகிறது. இதனால் இந்த கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்நிலையில் நகை கடனுக்காக ரிசர்வ் வங்கி விதிமுறைகள் தொடக்க வேளாண் வங்கிகளுக்கு பொருந்தாது என்று தமிழக அமைச்சர் பெரியகருப்பன் விளக்கமளித்துள்ளார். இது குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அமைச்சர் பெரியகருப்பன், நகைக்கடனை சூழ்ந்த ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகள் தொடக்க வேளாண் வங்கிகளுக்கு பொருந்தாது என தெளிவுபடுத்தினார். இதனால் இந்த விதிமுறைகள் மூலம் அங்குள்ள பயனாளர்கள் மீது அல்லது வங்கிகள் மீது நேரடி தாக்கம் ஏற்படாது என அவர் தெரிவித்தார். அவர் மேலும் ரிசர்வ் வங்கியின் புதிய கட்டுப்பாடுகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தும் அளவில் இல்லை. தற்போது தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் மூலமாக மட்டும் ரூபாய் 60,000 கோடி மதிப்பிலான நகை கடன் வழங்கப்பட்டு வருகிறது என்றார். இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.